இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்த நிலையில் ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கப்படுவதாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடாத்தக்கூடாது என்றும் மீறி நடாத்தினால் விளைவுகள் மோசமானதாக இருக்கும் எனவும் கூறியிருந்தது. இருப்பினும் இதனை மீறி ஈரான் தாக்குதலை நடாத்தியிருந்த நிலையில் தங்களது எச்சரிக்கையை மீறியதற்காக ஈரான் மீது பொருளாதார தடையை அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. இதுகுறித்து அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஜேனட் ஜெல்லன் கூறுகையில், எதிர்வரும் நாட்களில் ஈரானுக்கு எதிராக கூடுதல் பொருளாதார தடைகள் நடவடிக்கை எடுப்போம் என்றும் எந்த மாதிரியான தடைகள் விதிக்கப்படும் என்பது குறித்து விரைவில் விவரங்கள் வெளியாகும் எனவும் கூறியுள்ளார். இதேவேளை ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தெளிவாக இஸ்ரேல் முடிவு செய்துள்ளதாக பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் கேமரூன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஈரானின் ஆளில்லா விமானம் மற்றும் பால்ஸ்டிக் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் முடிவை இஸ்ரேல் எடுத்துள்ளது என்பது தெளிவாகிறது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலியர்கள் உடனே பதில் தாக்குதல் நடாத்தாவிட்டாலும் பதிலடி கொடுக்க தயாராகிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரித்தானியா ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலின் மூலம் அந்நாட்டின் மேலதிகாரத்தை நாம் சீரைத்து விட்டதாக ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தெரிவித்துள்ளார். ஈரான் இராணுவத்தின் வருடாந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், ஈரானிய நலன்கள் மீது இஸ்ரேல் சிறிய தாக்குதலை நடாத்தினால் கூட ஈரானின் பதிலடி கடுமையானதாக இருக்கும் என்றும், அத்துடன் இஸ்ரேலுடன் உறவுகளை சீராக்க முயன்ற இஸ்லாமிய நாடுகள் தோல்வியை சந்தித்துள்ளன என்றும், சர்வதேச மக்களின் கருத்துக்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக உள்ளன என்றும், பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் இஸ்ரேலுடன் ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கு பதிலாக பலம் வாய்ந்த இஸ்லாமிய சக்திகளை நம்ப வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.